திருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். திருச்சிக்கு போய் 5000 பேர்த்த ஒரே ஹோட்டல் அடைச்சு வச்சு நன்றியை வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு பேருதான் மக்கள் சந்திப்பா மிஸ்டர் சிஎம் விஜய். நீங்க நடத்தினது நன்றி அறிவிப்பு கூட்டமா இல்ல வரப்போற இடைத்தேர்தலுக்கான ஓட்டு வேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள் கேள்விகள் எழும்ப, இன்னொரு பக்கம் நம்முடைய கர்நாடக சிங்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அசிங்க அண்ணாமலை புது கட்சி புது கொடி புது சின்னம் சொல்லிட்டு ஸ்வச் பாரத் ஸ்டைல்ல தமிழ்நாட்டு அரசியலை கிளீன் பண்ண போறாராம். கூடவே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் கை கோர்த்து தலைவனும் தளபதியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஓட்டிட்டு இருக்கிற அண்ணாமலை குரூப். இதுல ரஜினிக்கு உடன்பாடு இருக்கா என்னன்றது மில்லியன் டாலர் கேள்வி. இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம தான் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் 718 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு பக்கத்திலே மாடர்ன் பாரை வந்து திறந்து வைக்கிறாரு. விவசாயிகள் கடனை முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா திருட்டுத்தனம் பண்ணி 2500 ரூபாய் தள்ளுபடி செஞ்சுட்டு பழைய தூக்கி திமுக மேல போடுறாரு. விஜய் வந்துட்டு திருச்சியில் இப்படி உருட்டுகள் குறித்து தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம திருமுனை அரசு சேனல்ல இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. திருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாடு அரசு இப்ப சும்மாவே அனல் வந்துட்டு பறக்குதுங்க. ஒரு பக்கம் கோட்டையில உக்காந்துட்டு எதிர்கட்சிகள்னாலே பழிய போட்டுட்டு இருக்கிற சிஎம் விஜய், இன்னொரு பக்கம் பாஜக ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்க முடியாது தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு எம்எஸ்கே புது பார்ட்டி மோடுக்கு போய் ரஜினிகாந்த் அவரோட போட்டோவையும் சேர்த்து போட்டு புது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரா ஆடு அண்ணாமலை. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு முதல் முறையா சென்னையை தாண்டி திருச்சிக்கு போயிருக்கிறாரு. எதுக்குன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்க. ஆனா அங்க என்ன நடந்தது? இவர் நன்றி தெரிவிக்க போனது எப்ப உன் நன்றி வேணா குப்பையும் வேணா ஓரமா ஒதுக்கி போடு, எங்களை இம்சை பண்ணாம இருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் சாயந்தரம் நன்றி 4 மணி 5 மணிக்கு தெரிவிக்கிறாருனாக்கா காலையில 10 மணில இருந்துட்டு அந்த திருச்சியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லா விதத்திலையும் டார்ச்சர் பண்ணி இளைஞர் கொடுத்து வியாபாரிகள் பயணிகள் எல்லாத்துக்கும் டார்ச்சரை கொடுத்து ரூட்டை மாத்தி விட்டு ஏகப்பட்ட இளைஞர்களை வந்துட்டு பண்ணி இருக்குது விஜயோட அரசு. உண்மையை சொன்னாக்க சாயந்தரம் 4 மணிக்கு இவர் பேச போறதுக்கு காலையில இருந்து திருச்சியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு. நன்றி சொல்ல போய் மக்களுக்கு தெளிவாகவே ஆப்படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாகவே தேர்தலில் ஜெயிச்ச தலைவர்கள் தெருவா போய் மக்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தன்னுடைய தொகுதிக்கு வந்துட்டு தான் தோல்விவிட்டால் உடனே அடுத்த நாளே அந்த தொகுதிக்கு போய் தனக்கு ஓட்டளித்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சாரு. இத்தனை நாளா தனக்கு வந்து முதலமைச்சர் பணியாற்றத்துக்காக வாக்களித்தவர்களுக்கு முன்னாடி வாக்களித்தவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். ஆனா உழைக்காமலே முதலமைச்சரான நம்முடைய சிஎம் விஜய் என்ன பண்றாரு? திருச்சி கிழக்கு மற்றும் தன்னுடைய சுத்து வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாவேகா தொண்டர்களுக்கு QR கோடை கொடுத்து 5000 பேர்த்த வர வச்சு அவங்கள்ட்ட நன்றியை கொடுத்து மக்களுக்கு வந்து பார்சல் அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டன்சோ டெலிவரி வேலையை வந்து பண்ணிருக்கிறார். நன்றியை கூட வந்து ஓட்டு போட்ட சாமானிய மக்களுக்கு நேர்ல தெரிவிக்கிற துப்பு இல்லாம 5000 பேருக்கு QR கோடு கொடுத்து வந்துட்டு நன்றியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற லட்சணத்தை இவரால இளவு விழுந்தாலும் அனுதாபத்தை வந்துட்டு அவங்கதான் தேடி போய் வாங்கிக்கணும். இவர் நன்றியை காட்டாலும் மக்கள் தான் போய் அந்த நன்றியை போய் இவர்கிட்ட வாங்கிக்கணும். அவர் வந்து நன்றி சொல்ல மாட்டார், நாம தான் போய் அவர்கிட்ட நன்றியை வாங்கிட்டு வரணும். அந்த நிலைமையில வந்துட்டு மக்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இது விஜய் அவர்களுக்கு நம்ம கேட்கறது என்னன்னாக்கா, முன்னதான் வந்து திமுக ஆட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா SOP போட்டு எங்க வந்து தடுக்கிறாங்க, போலீஸ் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு எங்களுக்கு கூட்டம் நடத்துறது அனுமதி இல்லைன்னு சொன்னீங்க. இப்பதான் ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்குது. இப்ப போலீஸ் உங்க கையில இருக்கா இல்லையா மிஸ்டர் விஜய்? இப்ப உங்களுக்கு என்ன பயம்? ஏன் தெருவில் இறங்கி மக்களை பாக்குறதுக்கு தயங்குறீங்க? மேடையில ஏறி என்ன நீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவோம் டயலாக் பேசுறீங்கல்ல. அது மட்டும் இல்லாம கவர்ச்சி அரசியல் அப்படின்னு சொல்ற விமர்சனத்துக்கு நீங்க வந்துட்டு பேசும்போது அந்த மியூட் பண்ணி உங்களை ரியாக்ஷனை காட்டினீங்களா? நீங்க சிஎம்மா யாரு? இந்த அளவுக்கு வந்து சென்சார் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாது அதுல நீங்க அந்த சமயத்தை கொடுத்த அந்த உடல் மொழி உண்மையிலே வந்து படு கேவலமா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றத மியூட் பண்ண வந்துட்டு லியோ படத்துல வந்துட்டு நீங்க ஒரு டைலாக் ட்ரைலரை விட்டு சாச்ச அதை விட மோசமானது நீங்க பேசின பேச்சோட நீச்சி. அதுல உங்க துறையில இருக்க பெண்கள் குறித்து நீங்க சொல்வதாக எடுத்துக்கொள்ளப்படுது மக்கள் பார்வையில. வெளிப்படையா சொல்ற மிஸ்டர் விஜய், நீங்க மேடையில பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க சொந்த கட்சி நிகழ்ச்சியிலே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா கலாச்சாரம் ஓடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குற்றச்சாட்டு எழுந்தா ஒரு முதலமைச்சரா நீங்க என்ன சொல்லணும்? நாங்க அதை இரும்பு கால கொண்டு ஒடுக்குவோம், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் சரி செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா
அது ஒரு நேர்மையான அரசியல், அறம் சார்ந்த அரசியல். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல, முன்னாடி இருந்த திமுக அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் அந்த சிங்கப்பெண் படை நிகழ்ச்சி வந்துட்டு அறிமுக கூட்டம் வந்துட்டு பிரம்மாண்டமா நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசீட்ல தன்னோட இருக்கிற புரோக்கர் பையனுக்கு அந்த ரூட் ஜெகதீஷ்காவுடைய புதுமனை புகு விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசு நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுட்டு போறாரு அப்படின்னாக்கா இந்த முதலமைச்சர் மக்களோட பாதுகாப்புல என்ன இது பண்ணாரு? இந்த லட்சணத்துல ஆச்சு. அதாவது தன்னுடைய கூட இருக்க ஒரு புரோக்கர் பையனுக்காக அரசு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி வந்துட்டு முன்னாடி இருந்த அரசு மேல பழிய போடுவதற்கு என்ன யோகியதை இருக்குது? குறிப்பா சொல்ல இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை வந்ததுனாக்கா அதிகம் மாற்றம் ஏன்னா தாவேக்கா காரணதான் இருப்போம் பாருங்க. தமிழ்நாட்டுடைய அரசு விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டு வந்தே மகன் முன்னாடி மட்டும் முதன்மையா வருது. இதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? டெல்லிக்கு போய் தன்னுடைய எஜமானன் ஒன்றிய பிரதமர் நரேந்திரஜி கிட்ட தமிழ் தாய் வாழ்த்த முன்னாடி பாடத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. பக்ரீத் அன்னைக்கு ஆடு மாடு வெட்ட தடைன்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு போடுறாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் மௌனம் காக்குறாரு. எதுக்குமே வாயை திறக்காம திமுக குற்றம் சொல்றதுக்கு மட்டும் வாயை திறக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி திமுக மட்டும் குறை சொல்லி அட்டாக் பண்ணிட்டா இனிமேல் உங்களுக்கு ஓட்டு விழுந்துடுமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்குமா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு திமுக வெர்சஸ் அண்ணா திமுகன்னு இருந்தது, இப்ப திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு மாறி இருக்கிறதையும் எப்படியா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதையும் மாத்தணும் அப்படின்றதுக்காக பாஜகவுடைய அடுத்த அசைன்மெண்ட் இங்க செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. நம்மளுடைய கர்நாடக அசிங்கம் அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட தேசிய தலைமையை சந்திச்சு தன்னுடைய கட்சி விட்டு விலக போறத ராஜினாமா கடிதம் கொடுக்கிறது. ஏன்னா பாஜகக்குள்ள இருந்தாக்க இனிமேலும் ஓட்டு விழாது, மக்கள் வந்துட்டு என்னதான் எது பண்ணாலும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாஜகவை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது அப்படின்றதுனாலயே மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் மோட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்து கட்சி ஆக்க போறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட நிக்காம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவர் எடுத்துட்ட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு தலைவனும் தளபதி இணையும் போது இந்தியாவே மாறும் அப்படின்னு கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. 96 வந்துட்டு ரஜினி அவர்களை அரசுக்குள்ள இழுத்துட்டு வரதுக்கு ஆட்களே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு தீவிரமா தொடர்ந்து முயற்சிகள் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஷார்ட் ஆகுமே கொஞ்சம் தடுமாறி நடுவில் வந்துட்டு அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தாலும் கொரோனா வந்ததுனால அவரோட இமேஜ் கெடுத்துக்காம அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப கூட வந்துட்டு விஜய் அவர்களுடைய தற்காலிக தற்செயலான ஒரு அனிச்சை செயலாக நடந்த ஒரு எதிர்பாராம நடந்த அந்த வெற்றியை வச்சுட்டு தனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்பிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல் களம் வேற மாதிரிதான் இருக்குது. நீங்க கமலஹாசன் ஆகட்டும் நீங்கள் ஆகட்டும் யாரு வந்தாலுமே சித்தாந்தம் என்னன்றத தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபேன் பேஸ் மோட்ல வந்துட்டு நடந்த ஒரு சின்ன ஒரு அரசியல் பிழை நடந்துருச்சு தமிழ்நாட்டுல. அப்படிதான் சொல்லணும். இந்த அரசியல் பிழை 5 வருடம் தொடர்ந்து நடக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தெளிவாயிடுவாங்க. சரி, அது ஒரு பக்கம். அண்ணாமலை தன்னுடைய புதுக்கட்சி மோடுக்கு வந்து போயிட்டாரு. இது ஏற்கனவே தொடர்ந்து நாம வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். தனிக்கட்சி மோடுக்கு அண்ணாமலை தயாராகிட்டேன்னு ஒரு 2-3 நாளுக்குள்ள அதுக்கான வேலைகள் வந்துட்டு அறிவிக்கப்படும் சொல்லப்படுது. உண்மையை சொன்னா அண்ணாமலை வந்துட்டு இந்த தனி கட்சி ஆரம்பிக்க போறத ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் ரசிக்கவும் செய்யறாங்களாமா. ஏன்னா தமிழ்நாட்டுல தாவேக்காவுக்கு எதிராக வந்துட்டு பிஜேபியால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால விஜய் வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு திமுக ஒரு பக்கம் எதிர்த்தாலும் அது ஐடியாலஜிக்கலா எதிர்க்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அரசியல எதிர்க்கிறதுக்கு நாம வந்துட்டு வேற ஒரு புது ஆளை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அண்ணாமலையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திராவும் அமித்ஷாவும் கால்குலேட் பண்றாங்களாம். அதுவும் எதுக்குனாக்கா தமிழ்நாட்டோட அரசு நான் ஏற்கனவே சொன்ன அதிமுக வெர்சஸ் திமுகன்னு இருந்ததை இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அத திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு மாறி இருக்குது. அதையும் மாத்தி தாவேக்கா வெர்சஸ் அண்ணாமலை, விஜய் வெர்சஸ் அண்ணாமலையை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணாதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு தங்களுடைய ஹிந்துத்துவ அரசியலை இந்த ஸ்திரத்தன்மையோட வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்றதுனாலே
இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்குது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அரசு விமர்சகர்கள் எச்சரிக்கை மணியும் கொடுக்குறாங்க. இந்த லட்சணத்துல விஜய் அவர்கள் வந்துட்டு 717 டாஸ்மாக் கடையில மூடிட்டேன்னு சொல்லிட்டு மாடு தட்டுறாரு. ஆனா அதுக்கு பக்கத்துல மாடர்ன் பார்கள் ஓபன் பண்ணி விடுறது சந்தி சிரிக்குது. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரோ அதை வந்துட்டு முறைப்படி கஜானாவுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றதோட அதுக்கு ஏன் வந்துட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு காரணங்கள்ல இப்போது டாஸ்மாக் ஊழியர்கள் வச்சுட்டோம் அவருடைய அந்த துறை அமைச்சர் வச்சுட்டு நீங்க பேச வைக்க பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும் போது நீ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத இப்ப வந்துட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய்க்கு எதுக்காக நீங்க வந்துட்டு அவசரமா உங்களுடைய தவறுகளை உங்களுடைய பர்சனலைஸ் நீங்க பண்ண தவறுகளை எப்படி வந்துட்டு குளோரிஃபை பண்றாங்க. அதே போல நீங்க கடந்த ஆட்சி காலத்துக்கு வந்து குறைபாடுகள் சொன்ன விஷயங்களை உங்களுடைய ஆட்சியில் தொடருது ஏன்னு கேட்டா அந்த தவறுகளை குளோரிஃபை பண்ணி நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதே போல விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு விவசாயிகளை ஏமாத்துறது நியாயமா? கடைசியா ஒண்ணுதான் கேட்கிற விஜய் அவர்கள், நீங்க நடத்துனது நன்றி அறிவிப்பு கூட்டமா இல்ல வரப்போற தேர்தலுக்கு நீங்க நடத்துற வாக்கு சேகரிப்பு கூட்டமா? நீங்க இன்னும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாறல அப்படின்றதா உங்களுடைய பேச்சுக்கள் வந்து காட்டுது. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ரீல்ஸ் போட்டு வார் ரூம் நடத்த ஜென்சி கிட்ஸ்ல வச்சுட்டு மட்டும் ஆட்சியை ஓட்ட முடியாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதையை மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லதோ இல்லையோ கொஞ்சமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா அமையும் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். தொடரே நன்றி, வணக்கம்.